கண்ணா, நியான் வுட்ஸ்ங்கிற காட்டுல மிகப்பெரிய மலைகள் இருக்கு. அதாவது மவுண்டெயின் கேட், அதோட மவுண்டெயின் டாகும் இருக்கு. அந்த மவுண்டெயின் டாக்ல கிடான் படிபார் தங்கியிருக்கான். இன்னைக்கு நீண்ட தூர பயணத்துக்கு அப்புறம் அவன் தன்னோட வீட்டுக்கு திரும்ப வந்துகிட்டு இருக்கான். டியான் வந்துட்டான். எல்லாமே சரியாதான இருக்கு வாண்டா. ஆமா, நீங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நீங்க விட்டுட்டு போன எல்லா விஷயத்தையும் நான் பத்திரமா பாத்துக்கிட்டேன். நான் தான் சூப்பர் ஹீரோ நியான். ஹேண்ட்ஸம், கியூட், அதோட ரொம்ப ஸ்மார்ட். யாராலையும் செய்ய முடியாததை நான் செஞ்சு காட்டுறவன். இந்த உலகத்துல என்ன விட திறமைசாலி வேற யாரும் இல்ல. என்னோட பேர் நியான். அதோட கேட் டவுன்ல நான் ரொம்ப ரொம்ப பிரபலமானவன். இந்த குரங்கு பையன் நியானா நான் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இவன் பாப்புலர் ஆயிட்டான் போல இருக்கே. நம்ப முடியல. இவன் என்ன கோல்மால் வேலை பண்றான்னு நான் கண்டுபிடிச்சு ஆகணும். ஏ வாண்டா, சொல்லுங்க. நான் சொல்ற நியூஸ் அவங்கிட்ட போய் சொல்லு. நான் போட்டி போட வரேன்னு சொல்லு. ஆஹா, எத்தனை ஃபேன்ஸ் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. உண்மையிலேயே டிவில வந்தாதான் நமக்கு பேரும் புகழும் கிடைக்குது. இப்ப இதுல எந்த லெட்டர் முதல்ல படிக்கிறது? இது நல்லா இருக்கு, இத படிக்கலாம். இதுல இருந்து ஆரம்பிக்கலாம். பிரியமான நியான், நீ ரொம்ப நல்லவன் நியான். அப்புறம் இதுல என்ன எழுதி இருக்கு? என்ன இது? எல்லா லெட்டரையும் ஒரே ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு. இந்த ஹேண்ட் ரைட்டிங் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இது எல்லாமே எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது சார். அப்படின்னா இந்த எல்லா லெட்டர்ஸையும் நீ தான் எழுதி இருக்கியா? எதுக்காக அப்படி பண்ண? சாரி நியான் சார், நீங்க இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன். என்ன? அப்ப இந்த gift பாக்ஸ் கூட நீ தான் அனுப்பி வச்சியா? இல்ல சார், நான் இத அனுப்பல. அப்படின்னா இத வேற யாரும் அனுப்பி வச்சிருக்காங்க போல. இந்த பாக்ஸை உண்மையான ஃபேன் தான் எனக்கு அனுப்பி வச்சிருக்கான். இவன் என்னோட ஃபேன் இல்ல, எதிரி. சார், இதுல ஒரு லெட்டர் கூட இருக்கு சார். நியான், மவுண்ட் டாகோட கியான் திரும்ப வந்துட்டான். அவன் எனக்கு சேலஞ்ச் பண்ணிருக்கான். ஆஹா, நல்ல விஷயம் தான். ரொம்ப ரொம்ப நல்ல செய்தி. இப்ப என்னோட வீரத்தை எல்லாருக்கும் காட்ட நேரம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்க ஃபேமஸ் ஆயிடுவீங்க சார். பிரமாதம், நான் எப்படி அடிச்சேன்னு பார்த்தல. இந்த போட்டியில நான் தான் ஜீனியஸ். இது நியாகாவோட டர்ன். ரொம்ப பிரமாதம், சூப்பரான ஷாட். சும்மா சொல்லக்கூடாது நியாகோ, நீ நிஜமாவே ஒரு சாம்பியன் தான். இவன் ஒரு சரியான தூங்கு மூஞ்சி சோம்பேறி பையன். ஃப்ரெண்ட்ஸ், டீ ரெடியா இருக்கு, வாங்க. நண்பர்களே, ஒரு முக்கியமான செய்தி. மவுண்ட் டாக்ல இருக்கிற கியான் அவங்க ஊருக்கு திரும்பி வந்துட்டாரு. அவர் வந்ததும் நியானை தன் கூட போட்டிக்கு கூப்பிட்டிருக்காரு. நியானும் அந்த போட்டியை ஒத்துக்கிட்டாரு. இந்த ரேஸ் கேட் மவுண்டன்ல நடக்க போகுது. இந்த ரேஸ்ல ஜெயிக்க போறது நியானா இல்ல கியானா? மவுண்ட் கேட்ல ரேஸா? சூப்பரா இருக்கும். அன்பான நண்பர்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுல ஜெயிக்க போறது நியானா இல்ல கியானான்னு பார்க்கலாம். திறமைசாலி யாருங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் நமக்கு. நண்பர்களே, எல்லாரும் பொறுமையா இருந்து ரேஸ பாருங்க. ரேஸ் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. நியானோ கியானோ கோசிமு நதியை கடந்து போகணும். அதுக்கப்புறம் கிச்சி கிச்சி குச்சி காட்ட கடந்து மலை மேல இருக்கிற மவுண்ட் கேட்ட போய் தொடணும். யார் அங்க இருக்கிற போல போய் முதல்ல தொடறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதும் அர்த்தம். டிவில வந்து நான் தான் பாப்புலர்னு சொன்னல நியான், இதுல கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன். அதையும் பாத்துடலாம். யாருக்கு என்ன பவர் இருக்குன்னு பார்க்கலாம். இதுல நான் ஜெயிக்க போறேன். எல்லாரும் பொசிஷன்ல நில்லுங்க. ரேஸ் ஸ்டார்ட். ரேஸ் பாட்டு பயங்கரமா போய்கிட்டு இருக்குது. ஒருத்தர் தோக்கடிக்கிறதுக்காக வெறி கொண்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இந்த ரேஸோட ஒரே குறிக்கோள் நேரா மவுண்ட் கேட்டுக்கு போயிட்டு அந்த போல தொட்டுட்டு வரணும். மவுண்ட் கேட்டோட போலா? அதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கணுமே. என்னது டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது. இப்ப ரெண்டு பேரும் நதி கிட்ட வந்துட்டாங்க. இந்த நதியை கடந்ததும் அவங்க கொஞ்சம் காட்டுக்குள்ள போய் டிராவல் பண்ண போறாங்க. இத கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணுமா? இதுக்கு வேற வழி ஏதாவது இருக்கா? பயந்துட்டல்ல, இந்த நதியை கடந்தாதான் அந்த குச்சி காட்டுக்கு போக முடியும். ஆஹா, இவன் என்ன தபக்குன்னு குதிச்சிட்டான். எனக்கு நீச்சல் சுத்தமா வராதே, என்ன பண்றது? ஆஹா, நான் அந்த வழியா நதியை தாண்டிடுறேன். ஓகே, இப்ப என் திறமைய காட்டுறேன் பாரு. அடடா, என்ன கொடுமைக்குது. நம்ம நியான் தண்ணில விழுந்துட்டாரு. என்ன பண்றது? கியான் நதியை கடந்து அந்த பக்கம் போயிட்டாரு. பிரமாதம். சார், சீக்கிரமா.
அடடா இதுக்குள்ள நான் பயங்கரமா மாட்டிக்கிட்ட போல இருக்கு. பாருங்க மக்களே, இந்த குச்சி குச்சி காட்டுக்குள்ள இருக்கிற குச்சிக்குள்ள மாட்டிக்கிட்டாரு, வெளியே வர முயற்சி பண்றாரு. ஆஹா, என்ன யாராலையும் தோக்கடிக்க முடியாது. நான் எப்படி பூந்து போயிட்டு இருக்கேன்னு பாருங்க. ஆஹா, நியான் போட்டு கிளம்பிட்டு வந்துகிட்டு இருக்காரு. நியான் சார் அசத்திட்டீங்க. அவங்க 2 பேரும் இந்த மவுண்ட் கேட்ட நெருங்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர்ல யார் ஜெயிக்க போறாங்கன்றது இப்ப தெரிஞ்சிடும். டேய்தனமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் நெருங்கிட்டு இருக்காங்க. ஜெயிக்க போறது நியானா இல்ல கியானா? கைய எடு, இந்த போல் என்னோடது. இல்ல இத முதல்ல தொட்டது நான் தான். மரியாதையா கையெடு. 2 பேரும் கொடூரமா இருக்காங்க. அஜ்ஜோ, அந்த மாதிரி பண்ண கூடாது. இந்த போல் எனக்கு தான் சொந்தம். நான் தான் இத முதல்ல முதல்ல தொட்டேன். இங்க இருந்து ஓடிரு, இது எனக்கு இல்ல, தான் முடியாது. சொந்தம். மரியாதையா விடு. ஏய், விடு, விடு. யாருக்கு இந்த கேட் மவுண்டன்ல இருக்கிற போல எடுக்கிறாங்களோ அவங்க இந்த ஹூ கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. என்னது விடுறாதா? ஏய், என்னோடது இது. அந்த பாறை மேல இருந்து விழுந்துட்டு இருக்கு. நியான் கியான் ஓடுங்க, அங்க இருந்து ஓடுங்க, நிக்காதீங்க. இந்த பெரிய பாறை கடியில இவங்க மாட்டிக்குவாங்க போல இருக்கே. அவங்கள காப்பாத்துங்க. நான் ஏதாவது பண்ணி ஆகணும். பேய்டோரி, நியான் நியான் நியாண்டர் கமென். என்னது? புதுவிதமான பறவையா இல்ல ஏரோப்ளேனா? ஆஹா, எனக்கு புரிஞ்சிருச்சு. அது நம்மளோட தைரியசாலி புத்திசாலியான நியாண்டர் நம்மள காப்பாத்த வந்துட்டாரே. நியான கியான் அந்த கல்லுல இருந்து தப்பிக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. யாரும் கவலைப்பட வேண்டாம், அவங்களை நியான் காப்பாத்திடுவாரே. இப்ப நம்ம என்ன பண்றது? நம்மளோட ரேஸ் என்ன ஆகும்? பையில ரேஸ விடு, முதல்ல உன் உயிரை காப்பாத்து. வாவ், நியாண்டர் காப்பாத்திட்டாரே. அப்பாடா, தப்பிச்ச. ஆஹா, என்ன கொடுமை இது. இப்ப அந்த பாறை நம்ம நோக்கி வந்துகிட்டு இருக்கு. உயிர் மேல ஆசை இருந்தா ஓடிக்கோங்க. என்னால இதை நிறுத்த முடியல. வாவ், அது என்ன நடந்துச்சு? காங்க வந்து அதை தடுத்து நிறுத்திட்டான். டேக்கா காங்கோ, டேக்கா காங்கோ, இந்த பாறை இருந்த இடத்துல வைக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்றியா? ஓ, கண்டிப்பா பண்றேன். நியாண்டா ஷூட். அடடா, நம்ம நியாண்டருக்கும் காங்குக்கும் ஈடு இணையே கிடையாது. இந்த தடவையும் நம்ம நியாண்டர் எல்லாரையும் காப்பாத்திட்டாரே. நண்பர்களே, நியாண்டர் கமென் எப்பவுமே நம்பர் 1 தான். கூடவே எனக்கு நம்ம காங்கு உதவி பண்ணிருக்காரு. நீங்க நல்லபடியா திரும்பி வந்தது சந்தோஷமா இருக்கு சார். நல்ல வேளை ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டீங்க. நீ எங்க உயிரை காப்பாத்திருக்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டதுனால தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு. அதுக்காக எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க. நீ எதுக்கு என்ன காப்பாத்துனேன்னு சொல்லு. ஆபத்துன்னு யாரு கத்துனாலும் அசால்ட்டா வந்து காப்பாத்துவான் இந்த நியாண்டர். அழையா விருந்தாளி மாதிரி இவன் எதுக்காக வந்தான்? இவங்கிட்ட யாரும் உதவி கேட்கவே இல்லையே. நண்பனே, நீ உண்மையிலேயே தைரியசாலி மட்டும் இல்ல, திறமசாலியும். உன்ன மாதிரியே எல்லாரும் இருந்தா அந்த காடு நல்லா இருக்கும். வாண்டா, இப்ப நான் ஒரு பயணத்துக்கு கிளம்ப போறேன். நியான், இன்னைக்கு மாதிரி நம்ம என்னைக்குமே போட்டி போடக்கூடாது. இந்த விஷயத்த நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஓகே நண்பர்களே, நான் போயிட்டு வரேன். உங்க உடம்ப நல்லா கவனமா பாத்துக்குங்க. நண்பர்களே, இன்றைய தினம் அருமையாக இருந்தது. நடப்பவை யாவும் நன்மைக்கே. நில்லுங்க, எல்லாரும் ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன விஷயம் தாத்தா? நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? நீங்க அந்த மவுண்ட் கேட்டோட போல எடுக்க கூடாது. அப்படி எடுத்தீங்கன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. அதுக்கப்புறம் அந்த பாறை இருக்குல்ல, அது அப்படியே உருண்டு. என்னங்கடாச்சு? இன்னைக்கு நம்ம பாப்புலர் லிஸ்ட பார்க்க போறோம். வழக்கம் போல லிஸ்ட்ல நம்பர் 1ல இருக்கிறது நியாண்டர். இரண்டாவதா இருக்கிறது யாருன்னு தெரியுமா?
மவுண்ட் டாக சேர்ந்த நம்ம கியான் தான் வந்த வேகத்துல திரும்பி போயிட்டாரு. அடுத்ததா இருக்கிறது யார் தெரியுமா? நம்மளோட காங். அவர்தான் நியாண்டருக்கு இது எல்லாமே தப்பாவே நடக்குது. நான் அந்த கியானை விடவே மாட்டேன். நான் அவனை 2ல 1 பார்க்காம விட மாட்டேன். நான் அவனை தோக்கடிச்சே தீருவேன். பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். கண்ணா, இதுதான் நியான். அவன் நியான்றையும் கியானை விட ரொம்ப பிரபலமாகணும்னு ஆசைப்படுறான். அவன் பார்க்கிற கனவு நினைவாகும் நீங்க நினைக்கிறீங்களா? சரி, அடுத்த செக்மெண்ட்டை பாருங்க. தவறாம பாருங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு.